ஸோ 200 கிராம் பாதாம் வந்து நான் ஒரு ½ அன் ஹவர் போல் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தோல்லாம் நீங்கள் நீக்க தேவையில்லை, இது அப்படியே நம்ம போட்டு அரைக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ½ கப் நெய், உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்கள் ஜாகரி, இது நல்ல குவாலிட்டி பவுடர்ட் ஜாகரி, அதனால நம்ம வந்து வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேவரிங்க்கு ஏலக்காய் பொடி அண்ட் ஒரு பிஞ்ச் வந்து சாஃப்ரான், இவ்வளோதான். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, ஜாகரி அண்ட் தண்ணியை ஒரு சாஸ்பேனில் எடுத்து கொதிக்க வச்சுடுங்க. ஸோ இது வந்து லைட்டாக பாயில் ஆகி அது சிரப், அது பாகெல்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை, பட் கொஞ்சம் அந்த ஸ்டிக்கி ஸ்டேஜ் வந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை அந்த அரைச்ச பாதாமில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது லோ ஃப்ளேமில் நான் வச்சிட போகிறேன். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கப் ஜாகரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச பாதாம், இதில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்றது, உங்களுக்கு சப்போஸ் டைம் இருக்குது அப்படின்னா இந்த பாதாம்லேருந்து தோல்லாம் எடுத்துக்கோங்க, ஆனால் அது தேவையில்லை. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போதும் தோல் போடலை, தோலை எடுக்கலை. ஸோ ஊற வச்ச பாதாமை அப்படி போட்டுட்டேன். ஸோ அதை ஊற வச்சதில் என்னாகும்னா அந்த கொஞ்சம் சாஃபன் ஆகிடும், அதனால அது போதும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற பால் இருக்குல்ல, அதை சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா நைஸான சூப்பர் ஸ்மூத்தாக தேவையில்லை, ஓரளவுக்கு நமக்கு வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, ஸோ நல்ல ஸ்மூத்தாக பட்டர் மாதிரியெல்லாம் அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொரப்பு இருந்தாலும் ஓகே தான். அந்த இது வந்து குக் ஆகும்போது அது எப்படியும் சாஃபன் ஆகிடும். அதுக்குன்னு ரொம்ப கொரன்னு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சிக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் டெக்ஸ்டர் இருந்தால் அது ஓகே தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாகரி இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். அணைச்சிட்டு இது இருக்கட்டும், நம்ம ஹல்வா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில். ஓகே, நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் விழுதை நான் வந்து சேர்த்துட்டேங்க. இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம கிண்டி விட போகிறோம். ஏன்னா வந்து அந்த ஒரு பச்சை ஸ்மெல் இருக்குல்ல, அது போகிறதுக்கு. அதனால ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை நல்லா கிண்டி விடுங்க. ஓகே, இந்த நெய்யிலேயே நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல வெள்ளையாக தான் இருக்குது. உங்களுக்கு தோலை எடுத்தீங்கன்னா இந்த இடையில ஒரு ப்ரௌன் பிட்ஸ் தெரியுதுல்ல, அது கூட இருக்காது. ஆனால் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு அது வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம ஜாகரி போடுறதுனால கலர் எப்படியும் மாறிடும். இது சுகர் போடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கண்ணாடி பாதாம் அல்வா யூஸ்வலாக அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து தோல் எடுக்கிறோம். ஏன்னா வந்து அந்த கண்ணாடி மாதிரி வரும், இன்னொன்று வந்து நல்ல பாலிஷாக இருக்கும். ஆனால் ஜாகரி போடுறதுனால நம்ம தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4-5 நிமிஷம் நல்ல இதை வந்து சாட்டே பண்ணேங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு அதில் ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும்ல, அது வந்து லேசாக மாறி வரும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து சாட்டே பண்ணணும். இதில் இன்னொரு இது வந்து உங்கள் கூட சொல்லணுன்னு இருந்தேன். நான் வந்து பச்சை பாதாம் ஆட் பண்ணேன்ல, டோஸ்டட் அன்சால்டட் பாதாம் இருக்குன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கு இன்னுமே ஒரு வாசனை இருக்கும். ஓகே, ரோஸ்ட் பண்ண பாதாம். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. நீ ஜாகரி சிரப் ஊற்றிடலாம். என்ன தான் எங்கிட்ட வந்து அந்த க்ளீனான ஜாகரி இருந்தாலும் நான் அதை வடிகட்டிட்டேன். ஸோ வடிகட்டி தான் அந்த சிரப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிரப் ஆட் பண்ணியாச்சு. இதை இனி நல்லா நம்ம கலந்து விட போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிரப் பண்ணும்போது நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடாக, இப்போ இது வந்து நல்ல லிக்விடியாக இருக்குல்ல, ஸோ இதனால தான் வந்து அந்த பாதாம் ஹல்வா ஜாகரி வச்சு பண்ணாலும் நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். ஏன்னா இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம். நீங்கள் ஜாகரி தண்ணி வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கெட்டியாயிரும், பதம் வந்து கரெக்டாக வராது. உங்களுக்கு அந்த அல்வா பதம் வரணும் அப்படின்னா நான் சொன்ன அளவில் ஜாகரி சிரப் வச்சுக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வரணும். ஏன்னா இதிலேருந்து நம்ம இதை வந்து கிண்டி கொடுத்து திக்காக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த இழுவ பதத்தோடி வரும் அல்வா, ஜாகரி வச்சு பண்ணாலும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜாகரியெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இனி இதை வந்து நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது வந்து நல்லா திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். ஸோ இதை நல்லா கிண்டாமல் மட்டும் இருந்துடாதீங்க, நான் அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் வந்து திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நல்லா திக்காகட்டும். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் இந்த அளவுக்கு திக்காயிருக்கு பாருங்கள்.
ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணேன், இல்லாட்டி தெரிக்கும் நல்லா. ஸோ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கிண்டுங்க. அப்போது வந்து நல்ல பதம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஒரே டைமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சரி வராது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கிண்டி அடுத்த டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஏன்னா வந்து கண்டிப்பாக இது ஹல்வா. யூஸ்வலாக ஹல்வாவே நீங்கள் டைம் எடுத்து தான் பண்ணணும், அவசரமாக நம்ம செய்ய முடியாது. ஓகே. யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனோடனே ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடுவேன். அடுத்து நம்ம வச்சுருக்கிற அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் இது வந்து நல்ல திரண்டு வரும். ஸோ அடுப்பை ஹையில் வச்சு குக் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லாஸ்ட் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கிண்டுறேன். பாருங்கள் எப்படி திரண்டு வருது, உங்களுக்கு தெரியுதில்ல? அதாவது ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் திரண்டு வரும். அண்ட் நம்ம ஊற்றின நெய் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகாமல் இந்த சைட்லலாம் இப்படி வரும். அதுதான் வந்து பதம். ஓகே. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எப்படி திரண்டு வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஹல்வாவோட பதம். இங்கே பாருங்கள், நம்மளோட நெய் வந்து இதுக்கு மேலே இழுக்காதுங்க. அண்ட் நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. சைடில் பபிள்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் பதம். ஸோ இந்த டைமில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. அண்ட் குங்குமப்பூ, இந்த பர்டிகுலர் ரெசிபியில் குங்குமப்பூ கலர் எதுவுமே கொடுக்காது, ஆனால் வாசனை அண்ட் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அதனால அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு அடுப்பை அணைச்சிட்டோன்னா நம்மளோட சுவையான பாதாம் ஹல்வா ரெடி. ஸோ வந்து ஆப்வியஸ்லி இது பாதாம், அதனால் டைம் எடுத்து பண்ணுங்கள். அண்ட் நெய்யில் கஞ்சத்தனமே படாதீங்க, ஏன்னா இது வந்து பாதாம் ஹல்வா. நீங்கள் நெய் நல்லா தாராளமாக, இது நம்ம அடிக்கடி பண்ண போகிறதில்ல, ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் நெய் நல்லா தாராளமாக ஊற்றி பண்ணுங்கள். இது வந்து செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும், கெட்டே போக